பெயரிலே ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எம் ஆண்டவரை உம்மை எதிர்பார்த்தோம் என்ற பாடலை அமர்ந்த வண்ணமாக இணைந்து பாடுவோம். தாவீதின் புதல்வா தாவீதின் புதல்வா வயிற்றினில் பிறந்தவரே மாமுனி சன்னதியில் மலர்ந்தவரே மானிடர் குலத்தினில் உதித்தவரே வந்தவரே எழுந்தருளீரே தாவீதின் புதல்வா தாவீதின் புதல்வா தாவீதின் புதல்வா
அன்பிற்குரியவர்களே, எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற இயேசுவினுடைய இறைவேண்டலை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டிலும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனியானது நாம் சார்ந்திருக்கிற ஆலயங்களை சுற்றி இருக்கின்ற வளாகங்களிலே நடத்தப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டிலும் இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனியிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் தென்னிந்திய திருச்சபை தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக புனித ஜார்ஜ் ஆலயத்தினுடைய ஆயர், ஜார்ஜ் ஆலயத்தினுடைய பாடகர் குழுவினர், இறை மக்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல கத்தோலிக்க திருச்சபை புனித செபமாலை அன்னை ஆலயத்தினுடைய ஆயர் மற்றும் பாடகர் குழுவினர், இறை மக்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அதே போல தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை தூய மீட்பர் ஆலயத்தினுடைய ஆயர், பாடகர் குழுவினர் மற்றும் இறை மக்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் நற்செய்தி பகிர்வை அருட்பணி சாமுவேல் ஐயா அவர்கள், தூய ஜார்ஜ் ஆலய ஆயர், இப்பொழுது நம் மத்தியிலே நிறைவேற்ற அன்போடு கூட அழைக்கிறேன். யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்பது. அன்பானவர்களே, இந்த குருத்தோலை திருநாளிலே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் எனக்கும் இந்த வாய்ப்பை கிடைத்தமைக்காக அனைத்து திருச்சி மக்களோடும் ஆயர்களோடும் பங்கு பெறும்படியாக, குருத்தோலை பவனியிலே பங்கு பெறும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த குருவானவர்கள், இந்த திருச்சபையினுடைய குருவானவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த குருத்தோலை என்பது என்னுடைய முக்கியத்துவத்தை சில வார்த்தைகளிலே கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பவனியாக வரும்போது கழுதையிலே வருகின்றார். அப்பொழுது அநேக மக்கள், திரளான கூட்டம் கூடி குருத்தோலைகளை பிடித்து தாவீது குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று ஆர்ப்பரித்து செல்கின்றார்கள். அந்த முழக்கம் பெரிய முழக்கமாக இருந்தது. இந்த குருத்தோலைகளை பிடித்து முழங்குறதான ஒரு பழக்கம் யூதர்கள் மத்தியில் இருந்தது, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்தது. அன்றைக்கு கூடார பண்டிகைகளிலே விதமாக குருத்தோலைகளை பிடித்து அலங்கரித்து முழக்கமிட்டார்கள். அரசர்கள் வரும்போது அவ்விதமாக குருத்தோலை பிடித்து முழக்கமிட்டார்கள். பெரிய நீதிமான்கள் அல்லது பெரிய நியாயாதிபதிகள், சிறந்த தலைவர்கள் வரும்போது அவ்விதமாக முழக்கமிடுகிறதான ஒரு பழக்கம் இருந்தது. அந்த நிலையிலே இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எருசலேமுக்கு செல்ல இருக்கின்றார். அவர் ஒரு கழுதையின் மேலே ஏறி வருகின்றார். அந்த நிலையிலும் அங்கே பெருந்தளான கூட்டங்கள், யூத மக்கள் எல்லாரும் இந்த இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஒரு பெரிய உலக பிரகாரமான ஒரு வாழ்வு கிடைக்க இருக்கிறது என்றதான ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தாவீது குமாரன் மூலமாக மேசியாவாக வருகிறார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் வாழ்வு கிடைக்க இருக்கிறது. அவர் ராஜாவாக வீட்டிலிருந்து எங்களுடைய அடிமைத்தனத்தை நீக்குவார், வாழ்வு கொடுப்பார், உயர்வு கொடுப்பார்ன்றதான பெரிய நம்பிக்கையோடு அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து அவ்விதமாக ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆகவே இந்த குருத்தோலைகள் என்பதற்குரிய முக்கியத்துவம்
ஒரு வெற்றியின் சின்னமாக இருக்கிறது, ஒரு விடுதலையின் சின்னமாக இருக்கிறது, சமாதானத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு பாவம், அக்கிரமம், அநியாயம், பொல்லாப்புகளுக்கு இருந்து விடுதலையாக்கக்கூடியதான ஒரு அடையாளமாக, சின்னமாக இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்தவர்களெல்லாம் இந்த குருத்தோலைகளை பிடித்து அசைத்து ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசனா என்றால் ஆண்டவரே எங்களை விடுதலை செய்வீராக என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த குருத்தோனுடைய முக்கியத்துவம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து இந்த குருத்தோலை பிடித்து ஆர்ப்பரித்தார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் குருத்தோலை பிடித்து ஆர்ப்பரிக்கிறதாம். இது நமக்கு வாழ்விலே ஒரு வெற்றியை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அது பாவம், மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை அறிந்தவளாக நாம் இந்த குருத்தோருடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தாழ்மை உடையவராக அங்கே சென்றார். அவர் ஒரு கழுதையின் மேலே வீற்றிருந்தார். அந்த நாட்களிலே அரசர்கள், பெரியவர்களெல்லாம், தலைவர்களெல்லாம் பெரிய குதிரையிலே தான் செல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்விதமான உலகத் தலைவருடைய குதிரையை விரும்பவில்லை. தாழ்மையின் சின்னமாக அந்த ஒரு கழுதையை அவர் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த பிலிப்பியர் நிருபத்தில் பவுலடியார் சொல்லும்போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது, அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவம் எடுத்து மனிதருக்கு ஒப்பானார். சிறுவை சாவையே அவர் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த குருத்தோரை தாழ்மையின் சின்னமாகவும் இருக்கிறது. இது எவ்வளவாக நேரே நின்றாலும் திடீரென்று காற்றடிக்கும் போது அதை ஏதாவது வரும்போது வளைந்து கொடுக்கிறது. இன்னும் அதிக காற்றடிக்கும் போது சரியான அளவில் கூட அது வளைந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானபடியே நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலையிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் வளைந்து நாம் ஆண்டவரை நம்மளுடைய முற்றிலுமாக அர்ப்பணித்து அவரோடு நம்ம இணைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பது இந்த குருத்தோருடைய முக்கியமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த யோவான் அவருடைய திருவெளிப்பாட்டிலே, வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே அவர் காண்கிறதா ஒரு பெரிய தரிசனம் இந்த குருத்தோலையினுடைய ஒரு தரிசனமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். வெளிப்பாடு அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கும்போது, எல்லாரும் எண்ணி முடியாத அளவிலே பெருந்திரளான கூட்டம் வருகிறார்கள். இந்த பெருந்திரளான கூட்டம் யார் என்றால், எல்லா நாட்டைச் சேர்ந்தவர்கள், எல்லா குலத்தையும் சேர்ந்தவர்கள், எல்லா மக்களினத்தையும் சேர்ந்தவர்கள், எல்லா மொழியை சார்ந்தவர்கள். இவர்கள் குருத்தோலைகளை பிடித்தவர்களாக முன்னே நின்று அசைபாடுகிறார்கள். வெள்ள அங்கிகளை தரித்திருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று அங்கே கேட்டபோது, இவர்கள்தான் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து, மிகுந்த பாடுகளிலிருந்து, மிகுந்த வேதனையிலிருந்து வந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். அன்பானவர்களை, இந்த காலை வேளையிலே கூடிப்பதற்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக, இந்த உலக வாழ்வு நிலையற்றது, நிலையான வாழ்வு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த நிலையான வாழ்விலே நாம் இங்கே குருத்தோலைகளை பிடித்தவர்கள், அங்கேயும் குருத்தோலைகளை பிடித்து வெள்ளை அங்கேயை தரித்தவர்களாக அசைவாடுவோமா? அந்த அசைவாடுதலுக்கு அந்த குருத்தோலை பிடித்து அங்கே நாம் காணப்பட வேண்டும் என்றதான நம்பிக்கையோடு காணப்பட ஆண்டவர் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே குருத்தோலைகளை பிடித்த மக்கள் அவரை சிலுவையிலே அறையும் என்று அந்த சிலுவையிலே அறைந்தார்களே, உங்களுடைய வாழ்க்கை குருத்தோலைகளை பிடித்து போய் சிலுவையிலே அறைகிறவர்களாக காணப்படாதபடி உமக்காக நாங்கள் சிலுவையிலே அறையப்படக்கூடியதான வாழ்வை தெரிந்து கொண்டு, இந்த உலக வாழ்விலே துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் எவைகள் இருந்தாலும் அவைகளை சகித்து கொண்டு உன்னதமான பரலோக வாழ்விலே நாங்கள் குருத்தோலைகளை பிடித்து வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாக வாழ்விலே காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும். அதற்கான நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எங்களுக்கு வழிகாட்ட கிருபைதார். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் தாவே. ஆமென். மறுபடியுமாய் அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்றோம். சத்யா நிறுவனங்களுடைய சார்பிலே மோர் பந்தல் ஒன்று வெளியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. பங்கேற்பாளர்கள் அந்த மோர் பந்தலிலே நீங்கள் பங்கேற்று தாகத்தை தணித்து செல்ல சத்யா நிறுவனங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சத்யா நிறுவனங்களுடைய பொது மேலாளர், இந்த திருச்சபையினுடைய உறுப்பினர் திரு வில்சன் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலும் அனைத்து திருச்சபை ஆயர்களுடைய சார்பிலும் நன்றி சொல்லுகின்றோம். இப்பொழுது நாம் பவனியாக பெரியார் பேருந்து நிலையம் வழியாக
தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை ஆலயத்திற்கு செல்ல இருக்கிறோம். முதலாவது டிஎல்சி பாடகர் குழுவினர் வழிநடத்தி செல்வார்கள். அவர்களைத் தொடர்ந்து தூய ஜார்ஜ் ஆலய பாடகர் குழுவினர் செல்வார்கள். அதைத் தொடர்ந்து புனித செபமாலை அன்னை ஆலய பாடகர் குழுவினரும் நிறைவாக தூய இம்மானுவேல் ஆலய பாடகர் குழுவினரும் செல்வார்கள். இந்த ஒழுங்கினை பின்பற்றி நாம் இங்கிருந்து பவனியாக புறப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த பவனியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.